பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சு சென்னைக்கு வந்தாச்சு. சென்னைக்கு வந்ததுல இருந்து ஒரே வேலை. காலையில இருந்து பாத்திரம்லாம் விளக்கி மொட்டை மாடியில காய போட்டிருந்தேன். சரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு மாடிக்கு போனா எனக்கு முன்னாடி என் பொண்ணு அந்த மாடிக்கு வந்துட்டு இந்த ரிமோட் காரை வச்சு விளையாடிட்டு இருந்தா. அவ விளையாடுறத பார்த்தோன்னா எனக்கும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. நானும் அவகிட்ட போயிட்டு எனக்கு கொஞ்ச நேரம் கொடு, நானும் விளையாடிட்டு தரேன்னு சொல்லிட்டு வாங்கி கொஞ்ச நேரம் விளையாடி பார்த்தேன். விளையாட்டுன்னு வந்துட்டா நாமளும் சின்ன பிள்ளைங்களாவே மாறிடுறோம். பாருங்க எப்படி விளையாடிட்டு இருக்கேன்னு. சரி நாம மட்டும்தான் விளையாடிட்டு இருக்கோமோன்னு பார்த்தா இங்க பக்கத்து வீட்டு மாடியில பட்டம் விட்டுட்டு இருக்காங்க. அதையும் கொஞ்ச நேரம் நின்னு பார்த்துட்டு எடுக்க வேண்டிய பாத்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு நானும் மாடியை விட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன். நானும் கடையில வாங்கிட்டு வந்த மளிகை ஜாமானத்தை எல்லாம் கழுவி வச்சிருந்த டப்பால ஒன்னொன்னா மாத்தி கொட்டிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுச்சு. நானும் எங்க அம்மா கிட்ட கேட்டேன், ஏமா கடையில இப்படி பேக்கெட் வாங்கிட்டு வந்து வீட்டுல இப்படி டப்பாவை கொட்டுறதுக்கு கடைக்கே இந்த டப்பாவோட போயிட்டோம்னா டப்பாலேயே கொட்டி வாங்கிட்டு வந்துடலாம்ல, வீடு இப்படி குப்பையாகாம இருக்கும்ல. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நான் சொன்னதுக்கு எங்க அம்மாவோட ரியாக்ஷனை பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? அம்மா அரிசி கொட்டி வைக்கிறதுக்கு டப்பா இல்ல, போய் வாங்கிட்டு வரலாம்னு சொன்னாங்கன்னு சொல்லி கிளம்பிட்டோம். இதுல பாருங்க என் பொண்ணு மட்டும் அனபெல்ல மாதிரியே ரெடியா இருப்பா. நாங்க கிளம்பி போன இடம் தான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஜெயச்சந்திரன். பொங்கல் முடிஞ்சு கூட அவங்க இன்னும் அந்த பொங்கல் செட்டப்ப எடுக்காம அப்படியே வச்சிருக்காங்க. ஒரு ஃபெஸ்டிவலுக்கு தகுந்த மாதிரி ஜெயச்சந்திரனை முன்னாடி டெக்கரேட் பண்ணுவாங்க. கிறிஸ்துமஸ்க்கு இன்னும் சூப்பரா இருந்துச்சு. நாங்களும் ஜெயச்சந்திரா போனோம்னா எந்த ஃப்ளோர்லயும் எதுவும் பார்க்க கூடாது, நம்ம வாங்க வேண்டிய ஃப்ளோருக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டேன். அப்பவே எங்க அம்மா அந்த ஃப்ளோர்ல போற பக்கம் எல்லாம் ஒன்னொன்னா எடுத்து எடுத்து பாத்துக்கிட்டே இது எப்படி இருக்குன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. ஒரு வழியா எங்க அம்மாவை புடிச்சு இழுத்துட்டு நாங்க வாங்க வேண்டிய இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டேன். அங்க போனோன்னு இந்த டப்பு தான் நாங்க வாங்கணும். இந்த மஞ்சள் கலர் டப்பு தான் வாங்கணும். இந்த டப்பே 25 கிலோ அரிசி பிடிக்கும்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் கலர் டப்பே எடுத்துக்கிட்டோம். இது பாக்குறதுக்கு காஃபி குண்டா மாதிரியே இருந்துச்சு. ஆனா 2 பக்கம் ஊத்தலாம் போல. இது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தோன்னா அப்படியே அதை தொடச்சிட்டு எங்க அம்மா அரிசியும் கொட்டி வச்சுட்டாங்க. போய் தனியா அரைச்சிட்டு வரேன். எங்க அம்மா திடீர்னு நான் போய் தனியா அரைச்சிட்டு வரேன் அப்படின்னாங்க. எதுக்குமா தனியா அரைச்சிட்டு வர? நானும் கூட வரேன், 2 பேரும் சேர்ந்து போய் அரைச்சிட்டு வரலாம். இந்த கொத்தமல்லி போய் அரைச்சிட்டு வரேன்னு சொன்னேன். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே.